தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். ரவினா, நாடாளுமன்ற தொகுதிகளுடைய மறுசீரமைப்பு தொடர்பாக தென் மாநிலங்கள் உள்ளிட்ட 7 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டத்தினை நடத்தியிருந்தார். அந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் ஒரு கூட்டு குழு அமைக்கப்பட்டு தென் மாநிலங்களினுடைய இந்த டீலிமிட்டேஷனுடைய இந்த பணிகள் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களுடைய நிலைகள் தொடர்பாக எடுத்துரைப்பதற்காகவும் அந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை வழங்குவதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது நேரம் கேட்டு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். குறிப்பாக இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்தவரை நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்தால் தமிழகம் மட்டுமல்லாமல் தென் மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறிப்பாக பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறையும். இதன் காரணமாக தென் மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும், அவருடைய தேவைகள் குறைக்கப்படும் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுடனான கிட்டத்தட்ட 63 அரசியல் கட்சிகளுடனான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக 7 மாநிலங்களை சார்ந்த கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, ஒரிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள் அரசியல் கட்சி தலைவர்களோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு ஆலோசனையையும் சென்னையில் வைத்து நடத்தியிருந்தார். இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள், நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள், எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முடிவுகள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியிடம் அது தொடர்பான தீர்மானங்களையும் தென் மாநிலங்களுடைய நிலைமையையும் எடுத்து சொல்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கான நேரத்தை வழங்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். ரவினா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவா.